Good morning to all. Welcome to the social class. Last classல second lesson பார்த்துட்டு இருந்தோம் இல்லைங்களா? Second lesson topic our planet Earth. அதில் shape of the earth. Shape of the earthல வந்து எப்படி இருக்கும்? நெக்ஸ்ட் அந்த எர்த் வந்து யார் வந்து ஃபஸ்ட்டு இது வந்து கண்டுபிடிச்சாங்க அப்படின்றத பற்றி படித்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்த டாப்பிக்கில் எர்த்தை பற்றி ப்ரீஃபாக படித்தோம். அதில் காண்டினென்ட் ஓஷன்ஸ் அப்படின்னு 2 பார்ட்டாக நம்ம இது பண்ணோம். மேக்ஸிமம் வந்து வாட்டரால் தான் வந்து நம்ம எர்த் வந்து கவர் ஆகியிருக்கு. அதில் லேண்டு ஒரு பார்ட். அந்த லேண்டை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா காண்டினென்ட் வந்து லேண்டை வந்து காண்டினென்ட்டு சொல்லுவோம். இந்த வாட்டராக இருக்குது இல்லையா, அது எல்லாமே வந்து ஹோல் சர்ஃபேஸ் ஆஃப் வாட்டர் எல்லாத்தையும் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா அதை வந்து ஓஷன் அப்படின்ட்டு வந்து நம்ம மென்ஷன் பண்ணுவோம். இப்போ நம்ம எர்த்தில் இருக்கிற இந்த காண்டினென்ட்டும் ஓஷன்ஸை பற்றி நம்ம ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் பாருங்கள், காண்டினென்ட்னா என்னன்னாக்கா கண்டம். காண்டினென்ட்னா என்னன்னா கண்டம், தமிழில் கண்டம் சொல்லுவோம். காண்டினென்ட்ஸ் ஆர் ஹியூஜ் லேண்ட்மாஸ் ஆன் எர்த். தேர் ஆர் 7 காண்டினென்ட்ஸ்: ஏஷியா, ஆஃப்ரிக்கா, நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, Antarctica, Europe, Australia. Asia is the largest continent and Australia is the smallest continent. Each continent is divided into countries except Australia and Antarctica. அதாவது காண்டினென்ட்னா என்ன பண்ணுறோன்னு சொல்கிறோன்னா, நம்ம எர்த்து வந்து எப்படி பண்ணிக்கலாம், இப்போ வந்து ஒரு ஃப்ளாட் ஷேப்பில், அதாவது எர்த்து வந்து ஒரு ஸ்பியர் ஷேப்பில் இருக்குன்னு சொன்னாலே, அப்போ அந்த ஸ்பியர் ஷேப்பை நம்ம ஒரு ஃப்ளாட் ஷேப்பில் வந்து இப்போ கொண்டு வந்திருக்கோம். அதாவது ஒரு மேப் ஷேப்பில் வந்து இது பண்ணியிருக்கோம். இப்போ ஒரு பாலை வந்து இப்படி கட் பண்ணால் நம்ம அப்படியே ஃப்ளாட் ஷேப்பில் வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி தான் இப்போ நம்ம இந்த எர்த்தை வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இதில் பாருங்கள், இதில் இந்த ப்ளூ கலரில் இருக்குது இல்லைங்களா, இது எல்லாமே என்னன்னாக்கா வாட்டர். கிளியரா? இதில் இங்கே ஆரஞ்சு கலரில் ஒயிட் கலர்லலாம் இருக்குது பாருங்கள், இதெல்லாம் வந்து லேண்ட் எப்படி இருக்குன்னா 27 பார்ட் ஆஃப் வந்து அந்த பார்ட்டாக வந்து டிவைடட் ஆகியிருக்கும். அதாவது நம்ம எர்த் வந்து எப்படின்னா ஹோலாக வந்து ஒரு பால் போல் இருந்துச்சு. அதில் ஃபுல்லாக என்ன ஆகி கவர் ஆகி இருந்துச்சுன்னா, அந்த இன்னர் சர்ஃபேஸில் வந்து ஃபுல்லாக என்ன இருந்துச்சுன்னா வாட்டர் இருந்துச்சு. அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நாட்கள் மாற சில பல ஒரு மாற்றங்களால் அது என்ன ஆக ஆரம்பிச்சதுன்னா, அது வந்து பிரேக் ஆக ஆரம்பிச்சிச்சு. இப்போது ஒரு பால் வந்து அப்படியே பிரேக் ஆக ஆரம்பித்தா உள்ளார இருக்க அந்த வாட்டர் எல்லாம் அப்படி என்ன ஆக ஆரம்பிச்சிடும், வெளியில் வந்துடும் இல்லையா. அப்போது அந்த லேண்ட் எல்லாம் என்ன ஆக ஆரம்பிச்சதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே டிவைட் ஆக ஆரம்பிச்சிது. டிவைட் ஆனதும் அந்த டிவைட் ஆன பார்ட்டுக்கு இல்லாமல் மீதி இருக்க பார்ட் எல்லாமே என்ன கவர் ஆகிடுச்சுன்னா வாட்டர் வந்து ஃபுல்லாக கவர் ஆகிடுச்சு. இப்போது அந்த மீதி இருக்க அந்த லேண்ட் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா காண்டினென்ட் அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம். இந்த வாட்டர் பார்ட் இருக்கு இல்லையா, இது எல்லாமே வந்து ஓஷன்னு மென்ஷன் பண்ணுறோம். இதில் எத்தனை காண்டினென்ட் இருக்குனாக்கா மேக்ஸிமம் 7 காண்டினென்ட் இருக்குது. நம்ம எர்த்தில் வந்து எத்தனை காண்டினென்ட் இருக்குன்னா 7 காண்டினென்ட். அது 7 காண்டினென்ட் தான். ஃபஸ்ட்டு என்னன்னாக்கா ஏஷியா. ஃபஸ்ட்டு காண்டினென்ட் நேம் என்னன்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லலாம், ஏஷியா. நெக்ஸ்ட்டு யூரோப், நெக்ஸ்ட்டு ஆஃப்ரிக்கா, ஆஸ்திரேலியா, சவுத் அமெரிக்கா, நார்த் அமெரிக்கா அண்ட் அண்டார்டிகா. இதில் இந்த நார்த் அமெரிக்காவும் சவுத் அமெரிக்காவும் ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சுன்னா ரெண்டுமே ஜாயிண்டில் இருந்துச்சாம். எப்படின்னா இந்த பார்ட் இருக்குது இல்லைங்களா, இந்த பார்ட் வந்து இது கூட அப்படியே பாருங்கள், இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா அது அப்படியே மேட்ச் ஆகும். இந்த பார்ட் வந்து ரெண்டுமே, இந்த நார்த் அமெரிக்காவும் சவுத் அமெரிக்காவும் ரெண்டு ஜாயிண்டில் இருந்துச்சு. அதுக்கப்புறமா சில அந்த எர்த்குயிக்கு அது மாதிரி அந்த ஃப்ளட் இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட் நடக்கும் பொழுது அது என்ன ஆக ஆரம்பிச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இதுவாகி விலக ஆரம்பிச்சிருச்சு. அதனால தான் இது வந்து நார்த் அமெரிக்கா தனியாகவும் சவுத் அமெரிக்கா தனியாகவும் டிவைட் ஆகிடுச்சு. இது ஆக்சுவலாக மேக்ஸிமம் இது ஒரே ஒரு காண்டினென்ட்டாக தான் இருந்தது. அதுக்கு ஒரு இது ரீசனால் அது என்ன ஆக ஆரம்பிச்சுன்னா உடஞ்சி தனியாக வர ஆரம்பிச்சிடுச்சு. இதில் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு இது வந்து ஏஷியா. இதில் வந்து எந்த காண்டினென்ட் வந்து லார்ஜஸ்ட் காண்டினென்ட் அப்படின்னு சொல்லுவோன்னா ஏஷியா இருக்குது இல்லைங்களா, நம்ம இந்த பார்ட் இருக்கு இல்லையா, இதுதான் ஏஷியா. இந்த காண்டினென்ட் தான் வந்து இருக்கிறது லார்ஜஸ்ட்டு காண்டினென்ட் அப்படின்ட்டு நம்ம வந்து சொல்லுவோம். இதில் ஆஸ்திரேலியா இஸ் த ஸ்மால். இது இருக்கிறதுலே பாருங்கள் எந்த காண்டினென்ட் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குன்னா இந்த ஆஸ்திரேலியா மட்டும்தான் இருக்கிறதுலே ரொம்ப ஸ்மாலஸ்ட் காண்டினென்ட். எப்படி இது சொல்லுவோன்னா ஆஸ்திரேலியா. அண்டார்டிகா வந்து இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கூல். இந்த பார்ட் வந்து எப்படின்னா அண்டார்டிகாவில் வந்து எந்த ஹியூமன் பீயிங்குமே போய் வாழ மாட்டாங்க. ஏன்னா இந்த பார்ட் ஃபுல்லாக எப்படி இருக்குனாக்கா சில்லுன்னு இருக்கும். அதாவது ஃபுல்லாக ஐஸ் பார்ட்டிக்கல் ஃபுல்லாக கவர் ஆகியிருக்கும். இந்த இடத்துல வந்து மேக்ஸிமம் வந்து -0 டிகிரி, அதாவது 0 டிகிரி கீழே வந்து அந்த இடம் ஃபுல்லாக சில்லுன்னு இருக்கும். அதாவது ஹியூமன் பீயிங் வந்து வாழறதுக்கு முடியாத ஒரு பார்ட் வந்து அண்டார்டிகா. கிளியரா? இதில் பாருங்கள், ஆஸ்திரேலியா இஸ் த ஸ்மாலஸ்ட் காண்டினென்ட். ஈச் காண்டினென்ட் இஸ் டிவைடட் இன்டு கண்ட்ரீஸ். இப்போ இந்த ஒரு காண்டினென்ட்லையுமே வந்து நிறைய கண்ட்ரீஸ் இருக்கும்.
கிளியரா? இப்போ ஏஷியான்னு எடுத்துக்கிட்டாலே இந்தியா, சீனா, பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கண்ட்ரீஸ் இருக்கும். அதே மாதிரி ஆஃப்ரிக்காலாம் இதில் நிறைய காண்டினென்ட்ஸ் கண்ட்ரீஸ் இருக்கும். யூரோப்லேயும் அதே போல் நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா காண்டினென்ட்ஸ்குள்ளே கண்ட்ரீஸ் இருக்குது. கண்ட்ரீஸ்குள்ளே தான் நமக்கு வந்து மற்றபடி இந்த ஸ்டேட்டு டிஸ்ட்ரிக்ட் இந்த மாதிரி நிறைய பார்ட் இருக்குது. கிளியரா? காண்டினென்ட்ன்றது ஃபஸ்ட்டு, காண்டினென்ட்க்கு அடுத்து என்ன வரும்னாக்கா கண்ட்ரீஸ். கிளியரா ஸ்டூடெண்ட்ஸ்? நம்ம இந்தியா கூட இது இருக்குது பாருங்கள். அப்போ ஏஷியா காண்டினென்ட், இந்தியா வந்து என்னென்னா கண்ட்ரி. கிளியரா? இப்போது காண்டினென்ட்ஸ் பற்றி புரிஞ்சுதுங்களா? காண்டினென்ட் வந்து 7 காண்டினென்ட்ஸ் இருக்குது. இந்த 7 காண்டினென்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் லார்ஜஸ்ட் காண்டினென்ட் எதுனா ஏஷியா, ஸ்மாலஸ்ட் காண்டினென்ட் எதுனா ஆஸ்திரேலியா. மீதி இருக்க பார்ட்லாம் வந்து நம்ம என்னன்னாக்கா மற்ற வேறு இதில் இருக்கிற அந்த காண்டினென்ட்டுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஸ்பெஷல் இருக்குது. அதே போல் நம்ம ஏஷியாவுக்கும் சம் ஸ்பெஷல் இருக்குது. இப்போ காண்டினென்ட், இப்போ ஒரு காண்டினென்ட்டு நம்ம எடுக்கும் பொழுது நமக்கு ஒரு இதுலேயும் வந்து ஏஷியா பற்றி நம்ம ப்ரீஃபாக படிக்கலாம். அது மாதிரி ஆஃப்ரிக்கா, யூரோப் அந்த மாதிரி நிறையா இருக்குது. கிளியராக? இது வரைக்கும் இந்த காண்டினென்ட்னா என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். நெக்ஸ்ட்டு பாருங்கள். இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஏரியா ரஷ்யா இஸ் த லார்ஜஸ்ட் கண்ட்ரி அண்ட் வேட்டிகன் சிட்டி இஸ் ஸ்மாலஸ்ட் கண்ட்ரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் ரஷ்யா இருக்கு இல்லையா? ரஷ்யா இஸ் த லார்ஜஸ்ட் கண்ட்ரியா. இப்போ ஏஷியா வந்து லார்ஜஸ்ட் காண்டினென்ட் சொல்லியிருக்கோம். இப்போ காண்டினென்ட்டில் கண்ட்ரின்னு எடுக்கும் பொழுது எந்த கண்ட்ரி வந்து ரொம்ப பெரிய லார்ஜஸ்ட் கண்ட்ரினா ரஷ்யா. இதில் வேட்டிகன் சிட்டி தான் எதுன்னு சொல்லணும்னாக்கா ஸ்மாலஸ்ட்டு கண்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம். அண்டார்டிகா இஸ் த ஒன்லி காண்டினென்ட் ஹேவிங் நோ ஹியூமன் பாப்புலேஷன் ஆஃப் as 90% இஸ் டேர்ம் ரிமைன் கவர்ட் வித் ஐஸ் தாட் ஆஃப் த இயர். நான் சொன்னேன் இல்லைங்களா? இதில் வந்து எந்த ஹியூமன் பீயிங்குமே இந்த அண்டார்டிகா என்ற காண்டினென்ட்டில் வாழ முடியாது. 90% ஆஃப் வந்து எந்த பீப்புளுமே இந்த இடத்துல மேக்ஸிமம் இருக்க மாட்டாங்க. இந்தியா இஸ் த சப்காண்டினென்ட் பிகாஸ் இட் இஸ் த டிஸ்டிங்க்ட் landmass. It gets the split from the rest of continent by the mountain range by the tectonic planet. இதில் இந்தியா வந்து எப்படின்னாக்கா ஒரு சப்காண்டினென்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஏஷியாவில் நம்ம என்ன இருக்குன்னா இந்தியான்னு ஒரு கண்ட்ரின்னு இருக்குது. இந்த இந்தியா வந்து ஏஷியாவோட சப்காண்டினென்ட் அப்படின்னு வந்து எதை சொல்கிறாங்க? இந்தியாவை வந்து சொல்கிறாங்க. இதுனா ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு லேண்ட்மாஸ். ஏன்னா மேக்ஸிமம் வந்து எல்லா ஸ்பெஷல் இது இருக்குனாக்கா இந்தியாவில் வந்து மேக்ஸிமம் லேண்ட்மாஸ் இருக்குது. அது இல்லாமல் அது வந்து நம்ம அந்த ஏஷியா காண்டினென்ட்டில் இருந்து நிறைய மவுண்டைன் பார்ட்டை வந்து என்னன்னாக்கா அது டிவைட் பண்ணுது. அதனால் வந்து இது வந்து எதால் டிவைட் பண்ணுதுன்னா டெக்டானிக் பிளேட்ஸை வந்து டிவைட் பண்ணுது. நிறைய மலைத்தொடர்கள்லாம் இருக்குது இல்லையா? இந்த டெக்டானிக் பிளாட்ஸ் வந்து என்னன்னாக்கா இந்த மவுண்டனை வந்து இந்த டெக்டானிக் பிளாட்ஸ் தான் வந்து பிரித்து எடுக்குது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. கிளியரா ஸ்டூடெண்ட்ஸ்? நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போனால் ஓஷன்னா பெருங்கடல்கள் அப்படின்னு சொல்லுவோம். இதில் நம்ம 7 காண்டினென்ட் பார்த்தோம் இல்லையா? அந்த 7 காண்டினென்ட்டில் பேலன்ஸ் இருக்குது பாருங்கள். அந்த ரிமைனிங் வாட்டர் பார்ட் எல்லாமே நம்ம என்னென்னு சொல்கிறோம், இதெல்லாம் ஒரே இடம், அந்த ஒரே வாட்டர் தான். ஆனால் அந்தந்த பார்ட்டில் அந்தந்த பகுதியில் இருக்குன்றதுனால அதுக்கு நம்ம நேம் வச்சுக்கிட்டோம். கிளியரா? இப்போ பாருங்கள், இப்போ வந்து எத்தனை ஓஷன்ஸ் இருக்குன்னா இந்தியன் ஓஷன்ஸ், ஆர்க்டிக் ஓஷன்ஸ், அட்லாண்டிக் ஓஷன்ஸ், நெக்ஸ்ட்டு அண்டார்டிக் ஓஷன், இங்கே பசிபிக் ஓஷன். எத்தனை ஓஷன்ஸ் இருக்குன்னா த ஹியூஜ் வாட்டர் பாடிஸ் சரௌண்டிங் த காண்டினென்ட்ஸ் ஆர் ஓஷன். தேர் ஆர் 5 மேஜர் ஓஷன்ஸ். தேர் ஆர் பசிபிக் ஓஷன், அட்லாண்டிக் ஓஷன், இந்தியன் ஓஷன், அண்டார்டிக் ஓஷன், நெக்ஸ்ட்டு ஆர்க்டிக் ஓஷன். எத்தனை 5 ஓஷன்ஸ் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு நம்ம என்னென்னா இந்தியா பார்ட் கீழே இருக்கிறதுனால இது இந்தியன் ஓஷன். இந்த எண்டு, அதாவது நம்ம பாலை வந்து இப்படி கவர் பண்ணும்பொழுது இந்த பார்ட் வந்து அப்படியே ஜாயின் பண்ணுவோம் இல்லைங்களா? அப்போ இந்த கார்னர்லேயும் பசிபிக் ஓஷன் தான் இருக்கும், இந்த கார்னர்லேயும் பசிபிக் ஓஷன் இருக்கும். இந்த சென்டர் பார்ட் இருக்கு இல்லையா? இங்கே அட்லாண்டிக் ஓஷன். இந்த ஏஷியாவுக்கு அப்பரல் பார்ட் வந்து ஆர்க்டிக் ஓஷன். அண்டார்டிகாவுக்கு மேலே இருக்க பார்ட் வந்து அண்டார்டிக் ஓஷன் அப்படின்னு சொல்லுவோம். கிளியரா? அப்போ நிறைய வாட்டர் பாடிஸ் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் ஓஷன். நிறைய வாட்டர் அந்த அந்த இடத்துல இருந்துச்சுன்னா அது கால் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா ஓஷன்ஸ் நிறைய கவர் ஆகி நிறைய சீஸை வந்து கனெக்ட் பண்ணுறது ஓஷன்ஸ். கொஞ்சமாக இருக்க அந்த பாட்டை மட்டும் சொல்கிறது வந்து சீ அப்படின்னு சொல்லுவோம். கிளியரா? நிறைய வாட்டர் பாடி காண்டினென்ட்டை சுற்றி சரௌண்ட் ஆகி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் நம்ம ஓஷன் அப்படின்னு சொல்லுவோம். கிளியரா ஸ்டூடெண்ட்ஸ்? டூ யூ நோ பாருங்கள், இந்த அண்டார்டிக் ஓஷன் இஸ் ஆல்சோ கால் த சவுதர்ன் ஓஷன். ஏன்னா இப்போ இந்த பார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு, நார்த்து, சவுத்து இருக்கு இல்லையா? இப்போது நம்ம இடத்துல இது வந்து பார்க்கும்பொழுது இந்த டைமில் எப்படி இருக்குனாக்கா இது வந்து சவுதர்ன் டைப் சைடில் இருக்கா அண்டார்டிக் ஓஷன். அதனால் வந்து அண்டார்டிக் ஓஷனை வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா இஸ் கால் த சவுதர்ன் ஓஷன் அப்படின்ட்டு அனதர் நேம் வந்து நம்ம சொல்லலாம். கிளியரா ஸ்டூடெண்ட்ஸ்?
இப்போ காண்டினென்ட்னா என்னென்னு பார்த்தோம், நெக்ஸ்ட்டு ஓஷன்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம். இப்போ காண்டினென்ட்னா என்னென்னு உங்களுக்கு ப்ரீஃபாக புரிஞ்சிருக்கும், நெக்ஸ்ட்டு ஓஷன்னா என்னென்னு ப்ரீஃபாக புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம அடுத்த கிளாஸில் வந்து குளோப் அண்ட் மேப்ஸ் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். அந்த மேப்ஸ் எப்படி வந்து இந்த காண்டினென்ட்ல வந்து மேப்ஸ் வந்து நம்ம கவர் பண்ணுறது அப்படின்றத பற்றி நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ சில்ட்ரன்.